அத்தை, இது என்னது? ஏன் பார்த்தா தெரியலையா? மீன். அதை ஏன் அப்படியே வச்சுட்டு இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? உடம்பெல்லாம் அசதியா இருக்கு சின்ன பொண்ணு. கை கால்லாம் ஒரே வலி. அதான் கொஞ்சம் சுத்தம் பண்ணி குழம்பு மட்டும் வச்சிருமா. எனக்கு இதெல்லாம் சுத்தம் பண்ண தெரியாது. உங்க ஆத்தாக்காரி என்னதான் சொல்லி கொடுத்தாலும் போ அங்க போய் பை. நானே சுத்தம் பண்ணி குழம்பு வச்சுக்கிறேன். சமந்தி வாங்க, சமந்தி வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்போதான் சமந்தி, இந்த பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். அப்படியே மருமவளை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சரி சரி சமந்தி, உட்காருங்க உட்காருங்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் மருமவ எங்க? நீங்களே போய் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. ஏமா, அங்க என்னதாமா பண்ணிட்டு இருக்க? இங்க எல்லா மீனும் சுத்தம் பண்ணி கட் பண்ணியே வச்சுட்டேன். மரு, பாத்தீங்களா சமந்தி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு? ஒரு வார்த்தை சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறா. உட்காருடி, ரெஸ்ட் எடுடினா அத பண்ணாம இங்க வந்து மீன் ஆஞ்சிட்டு உட்கார்ந்திருக்கா. அடியே சின்ன பொண்ணு, வந்துட்டேன். ஆமா, கால பப்பர் பேன் பரப்பிட்டு வா. என்ன விஷயம்னு ஃபர்ஸ்ட் விஷயத்தை சொல்லுங்க அத்தை. நைட்டு சாப்பிட என்ன சமைக்க போற? உங்களுக்கு பிடிச்ச இட்லியை வைக்க போறேன். எது இட்லியா? சரி சரி சரி. இட்லின்னதும் கிளவியோட வாயை பாரு. சரி, இட்லிக்கு என்ன வைக்க போற? சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன் அத்தை. சாம்பாரா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? இட்லி பொடி வேணும். எதை இப்ப உடனே இட்லி பொடியை கேட்டா நான் எங்கன்னு போவேன்? இனிமேதான் இட்லியை அவிச்சு மாடியில காய வச்சு அதுக்கப்புறம் மிஷின்ல கொண்டு போய் அரைக்கணும். எனக்கு ஒரு நிமிஷம் கேட்கல. என்னத்தை வைக்கணும், என்னத்தை காய வைக்கணும்? அத்தை அத்தை, வயசுல அதனால கேட்கலன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாரம் சொல்றேன். இட்லியை இனிமேதான் அவிச்சு மாடியில கொண்டு போய் காய வைக்கணும்னு சொன்னேன். உடனே இட்லி பொடின்னு கேட்டா எப்படியாத்த வரும்? இட்லிய பொடியாக்க வேண்டாமா? அதுக்குள்ள உங்களுக்கு அவசரம். ஐயோ ஐயோ, எல்லாம் சின்னதா சொல்லணும்.